கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் எனக்கு அதிக சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரத்தை கடந்து வரும் பொழுதும் ஆண்டவருடைய பெரிய கிருபை தான்ல. ஒரு வாரத்தை கடந்து நாம் வருவது என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட உங்களில் அநேகர் நீங்கள் காத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான அற்புதங்களை கட்டாயமாக செய்வார். நீங்கள் சத்ய டிவி மூலமாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, சோசியல் மீடியா மூலமாகவும் பார்க்குறீங்க. உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எங்கேருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் தான் உங்களோட பேசி உங்களுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக போகிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த துக்கத்தை இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களை மகிழ பண்ணினார். அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி கொடுத்தார். அது அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அவருடைய வல்லமை மாறலை, அவருடைய அன்பு மாறவில்லை. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன். அதற்கு தான் சில சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். ஒரு 5 சாட்சிகளை நான் வாசித்து அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்களே பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க, போகிற தேசங்கள்லாம் கூட சொல்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்த போது இந்த மாதிரி ஒரு அற்புதம் இயேசு செய்தார் அப்படின்னு நிறைய பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறதை சொல்லி மகிழ்ச்சியோடு நிற்கிறாங்க. அதில் சில சாட்சிகளை மாத்திரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை கேட்ட பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போதே ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சரியா? முதலாவது சகோதரி இயேசுமுத்து, சாத்தான் குளத்தை சார்ந்தவங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை, இயேசு செய்த அற்புதத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தற்போது 50 வயதாகிறது. கடந்த 16 வருடங்களாக நான் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆரம்பத்தில் லேசான வலி இருந்தது, ஆனால் நாளடைவில் எனக்கு வலி மிக அதிகமானது. சிறிது தூரம் நடக்கவே கஷ்டப்படுவேன். கனமான எந்த பொருளையும் என்னுடைய கையால் தூக்கவே முடியாது. கால் முட்டு ஜாயிண்ட் மற்றும் கைகளில் உள்ள ஜாயிண்ட் என எல்லா ஜாயிண்ட்களிலும் வலி இருந்து கொண்டே இருக்கும். கையை மேலே தூக்கி சீப்பு வைத்து என் தலையை கூட வார முடியாது. ஒவ்வொரு வேலைக்கும் மற்றவரைத்தான் நான் நாடியிருந்தேன். இந்த சூழ்நிலையில் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் சுகமளிக்கும் ஆராதனையில் நான் தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையில் இந்த வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்டேன். ஒரு தேவ ஊழியர் ஜெபிக்கும் போது நானும் இணைந்து பாரத்தோடு என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். ஜெபிக்கும் போதே எனக்குள் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கியதை நான் உணர்ந்தேன். ஜெபம் முடிந்ததுமே எனக்கு வலி சுத்தமாக மறைந்து விட்டது. அன்றிலிருந்து ஜாயிண்ட் பிரச்சனை எனக்கு வரவே இல்லை. எல்லா வேலையும் நானே செய்கிறேன். அதிக தூரம் நடக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. பாருங்க, 16 வருஷம் ஆர்த்ரைட்டிஸ்
ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும், இந்த விரலை மடக்க முடியாது, காலில் முழங்காலில் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். 16 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்களேன். எந்த வேலையும் செய்ய முடியாது, பொருளை தூக்க முடியாது, வலி வேதனை ஜாயிண்டுகளில். அவங்க சுகமளிக்க ஆராதனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும். அதில் வியாதியஸ்தருக்காக விசேஷமாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று யாரோ ஒரு ஊழியக்காரர், எந்த ஊழியக்காரர் என்பது முக்கியம் அல்ல, இயேசுதான் முக்கியம். அவர்தான் அற்புதம் செய்கிறவர். ஒரு ஊழியக்காரர் ஜெபிச்சிருக்கிறார், அந்த ஊழியக்காரர் பெயர் கூட உங்களுக்கு தெரியல. அப்போது அந்த ஊழியக்காரரை பயன்படுத்துகிறவர் இயேசு. அவர் ஜெபிக்கும் ஒரு ஆண்டோடைய வல்லமை தொட்டது. 16 வருஷமாக இருந்த ஆர்த்தரைட்டிஸ் மறைந்து விட்டது, ஜாயிண்ட் பெயின் எல்லாம் போய்விட்டது, பூரண சுகம். இன்றைக்கி உங்களுக்கும் ஆண்டவர் இந்த சுகம் கொடுக்க போகிறார். ஆர்த்தரைட்டிஸ்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், எலும்புகளில் ஜாயிண்டுகளில் வலியோடு உட்கார்ந்துருக்கலாம். இன்றைக்கி இயேசுடைய கரம் உங்களை தொட போகிறது, சுகம் பெற போகிறீங்க. சரி, இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரர் நவீன், தேங்கனி கோட்டை, அங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் 12 வருடங்களாக சிகரெட் பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஆரம்பத்தில் விளையாட்டாக நண்பர்களுடன் சேர்ந்து புகைப்பழக்கத்தை ஆரம்பித்தேன். நாளடைவில் அதற்கு அடிமையாகவே மாறிவிட்டேன். நான் தூங்கி எழுந்ததும் சிகரெட் புகைத்தால்தான் என் உடம்பில் ஒரு உற்சாகமே வரும். அனுதினமும் சாப்பிட்ட உடனே எனக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பாக்கெட் அளவிற்கு நான் சிகரெட் புகைத்து விடுவேன். வீட்டில் என்னை யாரும் சிகரெட் புகைக்கக்கூடாது என்று அறிவுரை கூறினால் அவர்களிடம் சண்டையிடுவேன். சிகரெட் பிடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் எரிச்சலும் கோபம்தான் எனக்கு அதிகமாக வரும். இதை விடணும் என்று நினைத்தாலும் என்னால் விட முடியாது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நேரலை நிகழ்ச்சியில் சகோதரி ஆஸ்லி அவர்கள் அன்றைய தினத்தில் போதை பழக்கத்தில் அடிமையானவர்களின் விடுதலைக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது நானும் இது ஒரு பாவம் என்பதை உணர்ந்து இந்த பழக்கத்தை விட்டுவிட நான் இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஜெபித்தேன். அந்த தினத்தில் இருந்து நான் சிகரெட் புகைப்பதை விட்டுவிட்டேன். மறுநாளிலிருந்து சிகரெட் புகைக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வரவில்லை. இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துள்ளார். ஜெபிக்கவே விரும்பாத நான் இப்பொழுது அனுதினமும் காலையிலும் இரவிலும் தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். என் பாவ வாழ்க்கையை மாற்றி என்னை ரட்சித்த இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. 12 வருஷ பழக்கம். நிறைய பேர் அப்படி தான் சொல்ல, விளையாட்டாக குடிக்க ஆரம்பித்தேன், இப்போ குடிக்காமல் இருக்க முடியல. விளையாட்டாக புகைக்க ஆரம்பித்தேன், இப்போ அது இல்லாமல் இருக்க முடியல. விளையாட்டாக ரம்மி விளையாட ஆரம்பித்தேன், இப்போ ஆன்லைனில் சிக்கி கொண்டேன், விட முடியல. எல்லாமே பாவம் விளையாட்டில் தான் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சும்மா ஒரு கம்பெனி கூட அப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லியே பாவத்தில் சிக்கி கொண்டவங்க நிறைய பேர். 12 வருஷம் அந்த ஆண்டவர் பாருங்க, உண்மையாக ஒரு மனம் திரும்பி எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டபோது இயேசு விடுதலை கொடுத்தார். என்றால் இயேசு கிறிஸ்து பாவிகளின் இரட்சகர். மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி புதிய வாழ்க்கை கொடுக்கத்தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்த தெய்வம். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், ஏதோ ஒரு தவறான பழக்கம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்குது. இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே இது பாவம் என்று நான் உணர்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவர் கட்டாயம் விடுதலை தருவார். சரியா? இப்போது இன்னொரு சகோதரி ஞானம்மாள், விளாத்தி குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, விளாத்தி குளம். விளாத்தி குளத்திலிருந்து ஞானம்மாள்,
நான் கடந்த 8 வருடங்களாக பிசாசின் பிடியினால் மிகவும் அவதிப்பட்டேன். இரவில் தூங்கும் நேரத்தில் தற்கொலை செய்து கொள் என்று என் காதில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். என்ன பயங்கரம் இல்லை? காதில் ஒரு சத்தம் கேட்குது, தற்கொலை பண்ணி செத்துரு, எதுக்கு நீ வாழ்கிற, உன்னால் இந்த உலகத்தில் வாழலாம் முடியாது, செத்துரு, அப்படி பேசுமா. இதனால் இரவில் தூக்கமே எனக்கு இருக்காது. என்னுடைய உடம்பிலும் கை கால் மூட்டு எல்லாமே வலிக்கும். என் மனதில் ஒருவித பயம் பகலிலும் இரவிலும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வேலைகளையே நான் சரிவர செய்ய முடியாது. இதனால் மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் 2024 வருடம் மார்ச் மாதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற வியாபாரிகள் ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டேன். அப்பொழுது நீங்கள் ஜெப வேளையில் பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் விடுதலை பெற ஜெபித்தீர்கள். நான் என்னை அறியாமலேயே அலறி அடித்து கீழே விழுந்து விட்டேன். நான் எழும்பி பார்க்கும்போது என் மனதில் ஒரு பாரம் விலகினதை என்னால் உணர முடிந்தது. பெரிய ஆச்சரியம், அன்றிலிருந்து எனக்கு தற்கொலை எண்ணமும் வரவில்லை. இரவில் எந்த ஒரு சத்தமும் காதில் கேட்பதில்லை. அன்று இரவு நன்றாக தூங்கினேன். அதன் பின்பதாக என்னுடைய உடலில் கால்வலி, கைவலி எல்லாம் சுத்தமாக மறைந்து போனது. என்னுடைய வேலைகளை நானே இப்பொழுது செய்கிறேன். இயேசு எனக்கு அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்துள்ளார். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். 8 வருஷம் போராட்டம். ராத்திரியானா காதில் சத்தம், காதில் கேட்குமா, தற்கொலை செய்து செத்து போய்விடு, எப்படி இருக்கும்? அப்போ ராத்திரி வந்தாலே ஒரு பயம்தான், மரண பயம். அந்த சத்தம் கேட்கிறே, இதை சாதாரணமாக சொன்ன யாரும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இது இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் அப்படியே மனப்பிரமையாக இருக்கும் அப்படிலாம் நினைப்பாங்க. இல்லை, இந்த உலகத்தில் கிரைச்சுகிற பொல்லாத பிசாசு என்கிற எதிராளி இருக்கிறான். அவன் ஜனங்களை பயப்படுத்தி தற்கொலை தூண்டி அவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அவன் பேசுவது உண்மை. அவன் மனிதர்களை அடிமைப்படுத்துவது உண்மை. மனிதர்களை மரணத்துக்கு நேராய் நடத்துவது உண்மை. ஆனால் ஒரு நாள் இயேசு விடுதலை கொடுத்துட்டார். பார்த்தீங்களா, இந்த ஆவி கீழே தள்ளிவிட்டு போய்விட்டார். அன்றிலிருந்து ஒரு விடுதலை. இன்றைக்கி உங்கள்கிட்ட கூட ஒரு ஆவி பேசுதில்லை, தூக்க மாட்டீங்க, போய் ட்ரெயினில் விழுந்துரு, செத்து போயிருந்து பேசுதில்லை. இன்றைக்கி உனக்கு விடுதலை தேவை. இயேசு உங்களை நேசிக்கிறனால தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க தான் இந்த சாட்சியின் மூலம் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையே இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள், இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை தான். இன்னொரு சகோதரர் பெல்லிஸ் மார்த்தாண்டம், இவருக்கு 10 வருஷம் ஒரு பிரச்சனை பாருங்கள். நான் கடந்த 10 வருடமாக வலது காலில் வெரிகோஸ் நரம்பு வலி பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டேன். அனுதினமும் இந்த நரம்பு வலியினால் மிகவும் கஷ்டப்படுவேன். சிறிது தூரம் கூட நடக்க முடியாது. இரவு நேரங்களில் திடீரென வலி வந்து கொண்டே இருக்கும். இதனால் தூங்கவே முடியாது. இதற்காக அநேக சிகிச்சைகளையும் எடுத்து பார்த்தேன், சரியாகவில்லை. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். நான் பயந்து அறுவை சிகிச்சை செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். 2024 வருடம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் சகோதரி ஆஸ்லி அவர்கள் விசேஷமாக காலில் உள்ள பிரச்சனைகளுக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது நானும் இணைந்து என்னுடைய வெரிகோஸ் பிரச்சனை சரியாக வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபிக்கும்போது எனக்குள் வலி குறைந்து விட்டது. மறுநாளில் இருந்து அந்த நரம்பு வலி சுத்தமாக மறைந்து நன்றாக நடந்தேன். நன்றாக என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்துதான் சரி செய்ய முடியும் என்று கூறினார்கள். ஆனால் இயேசு எனக்கு இலவசமாய் சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். 10 வருட பிரச்சனை, வெரிகோஸ் வெயின், அது ஒரு நரக வேதனை கொடுக்குமா, ரொம்ப ஒரு வேதனை பாருங்கள். ஆண்டவர் ஒரே ஒரு நாள் தொடுதல்ல 10 வருஷ வியாதியை மாற்றி குணமாக்கி விட்டார். உங்களுக்கு செய்வார். நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்குதா, இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். அடுத்து சகோதரி பால சரஸ்வதி திருநெல்வேலியிலிருந்து, இவங்களுக்கு 7 வருடமாக ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைங்களா? குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை. நான் திருமணம் முடிந்து 7 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். குழந்தை இல்லாத காரணத்தினால் நான் பட்ட அவமானங்கள் மிக அதிகம். எந்த ஒரு விசேஷங்களுக்கும் நான் போக மாட்டேன். என்னை தெரிந்தவர்களே குழந்தை இல்லாதவள் என்று வசைப்பாடுவார்கள். வீட்டிற்கு எந்த ஒரு விருந்தினர் வந்தாலும் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று எண்ணி நான் என் அறையிலிருந்து வெளியே வரவே மாட்டேன். குழந்தைக்காக சிகிச்சை எடுத்த பல மருத்துவமனைக்கு நாடி சென்றோம். ஆனால் சிகிச்சை எடுத்தும் எந்த பலனும் இல்லாமல் போனதால் சிகிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டோம். இந்த சூழ்நிலையில் நான் எப்பொழுதுமே யூடியூபில் இயேசு விடுவிக்கிறார் நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்ப்பேன். 2023 வருடம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் தற்செயலாக பகல் நேரத்தில் யூடியூபில் குழந்தை பாக்கியத்தை பெற எப்படி ஜெபிப்பது என்ற தலைப்பில் நீங்கள் கொடுத்த தேவ செய்தியை நான் பார்த்தேன். அதில் வேதாகமத்தில் அன்னாள் எவ்வாறு பொருத்தனை செய்து ஜெபித்தாளோ அதன்படி ஜெபியுங்கள் என்று கூறி நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் உமக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணிப்பேன் என்று பொருத்தனையோடு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த அதே வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். 2024 வருட மே மாதத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க இயேசு உதவி செய்தார். என் நிந்தை அவமானத்தை போக்கி என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்த இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். சரிங்களா? 7 வருஷம் அவமானம், நிந்தை, பரிகாசம். தெரிஞ்சவங்களே அற்பமாக பேசும்போது நேரில் ஒன்று பேசுகிறாங்க, பின்னால் ஒன்று பேசுகிறாங்க. நேரில் பார்த்தா ஐயோ பாவம் உங்களுக்கா, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, உங்களுக்கே கடவுள் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு கடவுளை குறித்து சொல்லி நேரில் பேசுவாங்க. அப்படி போன உடனே என்ன பாவம் செய்கிறாளோ அதனால் இப்போ அனுபவிக்கிறான்னு சொல்லி அப்படி பேசுவாங்க. இதான் உலகம். மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறவர், பாரத்தை துக்கத்தை புரிந்து கொள்கிறவர். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் படுகிற அவமானம், நிந்தை, பரிகாசம், அற்பமான பேச்சுகள் கேட்டு மனசு வந்துட்டீங்களா? 7 வருஷம் பேசினாங்க. அந்த ஆண்டவர் அற்புதம் செய்து அதே ஆட்கள் மூடும்படி ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார்ல, உங்களுக்கு செய்வார். யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்னால் உங்களை மேன்மைப்படுத்துவார். யார் உங்களை அற்பமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதங்க. இன்றைக்கு அதுக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. 2 ரொம்ப முக்கியமான சாட்சிகள், கவனமாக பாருங்கள். முதலாவது சகோதரர் சுரேஷ், போடி நாயக்கனூர், தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூரை சார்ந்த சகோதரர் ரமேஷ். அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்தது அவரே சொல்கிறார், கேளுங்க. 17 வருஷம் சில பாவ பழக்கங்கள் அப்படி அடிமையாக்கி விடுகிறது. அதை விடணும்னு நினைக்கும் போது விட முடியாது. ஏன்னா பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. பாவத்துக்கு கூட ஒரு வல்லமை உண்டா அப்படின்னு கேட்டால், பாவம் எப்படி ஒரு மனிதனை அடிமையாக்குது? மதுபானம் குடிக்கிறவங்கள பாருங்கள், விட முடியலன்னு தான் வேதனைப்படுவாங்க. போதை வசதி பயன்படுத்துகிறவங்க விட முடியல, இல்லாமல் இருக்க முடியல, விடவும் முடியல. பாதிப்பு, ஒரு அடிமைத்தனம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு அசுத்தாவி, பிசாசின் ஆவி கிரியை செய்யும். குடிவெறியின் ஆவி,
விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, மாதிரி அசுத்த ஆவி, அசுத்த கிரியைகளை செய்ய வைக்கிற ஆவி, இதெல்லாம் பாவத்தை செய்ய வைத்து அடிமையாக்கிவிடும். அப்போது நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படும், ஆண்டவரோடு உள்ள உறவு பாதிக்கப்படும். அப்போது நிறைய மன கஷ்டம், வேதனை, இதான் பிசாசு பண்ணுறது. அதில் விடுதலை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தேவை. நாம விட்டு விடலாம் நினைக்க முடியாது. அதுக்கு இப்போ என்னென்னா விஞ்ஞானபூர்வமாக மாத்திரை, அதை சொன்னார்ல அந்த பிரதர் இந்த இதெல்லாம் விடுறதுக்கு என்ன ஒரு மாத்திரை இருக்கிறான், அது ரொம்ப காஸ்ட்லியாக வர. இப்போது அது அடிமையாக்கி விட்டது. இதுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு பார்த்தா அந்த மாத்திரை அடிமையாக்கி விட்டு இப்போ அதை விட முடியல, அது அடுத்த பிரச்சனை. இதுதான் உண்மையான நிலைமை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அதான் மெய்யான விடுதலை. இயேசு கிறிஸ்து கொடுக்குற விடுதலை மெய்யான விடுதலை. அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, உங்களுடைய பொருளை கொடுக்க வேண்டியது இல்லை, இலவசம். விசுவாசம் ஒன்று தான். கண்ணீரோடு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தார், உடனே விடுதலை. பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. தம்பி, உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் விடுதலை பெறணும்ல, மனசில் ஒரு எண்ணம் தோணுது, நீங்கள் விடுதலை வேணும், இயேசுவேன்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை தான். சரி, இன்னொரு சாட்சி கேட்க போகிறோம், ரொம்ப முக்கியம். குழந்தைகள் வச்சுருக்கிற எல்லா பெற்றோரும் இந்த சாட்சியை நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கீங்கள, ஸ்கூலில் படிக்கிற சின்ன குட்டீஸ், நீங்கள் இந்த உங்களுடைய பிள்ளைகள் காரியமாக முக்கியமான ஒரு சாட்சியை பார்க்க போகிறீங்க. கவனமாக இந்த சாட்சியை பாருங்கள். சகோதரி இந்திராணி பெங்களூரில் இருந்து ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். சின்ன பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமைகள் ஆக்கப்படுகிறார்கள். யாருனால? பெற்றோர்னால தான். சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு செல்ஃபோனை கொடுத்து பழக்கி நமக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் சரி, அது பார்த்து விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் கையில் செல்ஃபோனை கொடுத்து இன்றைக்கி நிறைய பெற்றோர் பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஹோட்டலில் கூட சாப்பிட போனால் 2 வயசு பிள்ளை கூட செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாம் தெரியுது. பேரண்ட்ஸு அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாளில் அதனுடைய விளைவு தெரியும். இந்த செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறதுனால பிள்ளைகளுடைய குணங்கள் மாறுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்கல்ல, செல்ஃபோன் கொடுக்கலனா கோபம் வருது, எரிச்சல் வருது, அடிக்கிறான். சின்ன பிள்ளை தானே, 3 வயசு 4 வயசில் எப்படி சுபாவம் மாறிட்டு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, பிசாசின் ஆவி, அடிமைப்படுத்துகிற ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அதுக்கு வேத புஸ்தகத்தில் துரைத்தனத்தின் ஆவி அப்படின்னு எபேசியர் 6:12 இருக்குது. அடிமைப்படுத்துகிற அந்த ஆவி, கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவி. நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீங்களோ அது வழியாக சாத்தான் உள்ள நுழைந்து உங்களை அடிமையாக்கி விடுவான். அதில் தான் மதுபானம் குடிக்கிறது, மாதிரி ஆன்லைனில் ரம்மி விளையாடுவது, போதை வஸ்துகள் பயன்படுத்துவது, ஒவ்வொன்றுக்கு பின்னால் இந்த அடிமைப்படுத்துகிற ஆவி கிரியை செய்யும். அதனால தான் அந்த குழந்தைக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, இது செய்யக்கூடாதுன்னு அம்மா மேலே கோபம் வருது, அப்பா மேலே கோபம் வருது, சுபாவத்தை மாற்றி விடுது. பார்த்தீங்களா? அப்போது 2 வருஷம் இந்த போராட்டம், 2 வருஷம் இந்த குழந்தை. பெற்றோருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப துக்கம் இல்லை? ஆனால் இப்போ ஆண்டவர் ஒரு வழி சொல்லுகிறார். நம்ம தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை உணர்ந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். பேரண்ட்ஸ், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களால் தான் உங்களுடைய குழந்தை பாதிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக பிள்ளைகள் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லி ஒரு தவறான பழக்கத்துக்குள்ளே பிள்ளையை நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. உங்ககிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். முதல்ல நீங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை நம்பி ஒரு குழந்தைய வளர்க்க கொடுத்தீங்க, நான் தப்பான விதத்தை பழக்கிட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு முதல்ல நீங்கள் மனம் திரும்பி உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். 2வது, அந்த குழந்தையை நீங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்து, அது உங்கள் குழந்தை, உங்களுக்காக நாங்கள் வளர்க்குறோம், நீங்கள் அந்த குழந்தைக்கு விடுதலை கொடுங்கன்னு சின்சியராக ஜெபிச்சிங்கன்னா உடனே 2 வருஷமாக அந்த அடிமைத்தனம் ஒரே நாள் ஜெபம்,
ராத்திரி ஜெபிக்கிறாங்க, காலையிலேருந்து குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸே மாறிவிட்டார். என்ன அர்த்தம்? அந்த ஆவி போய்விட்டது. ஆண்டவர் அந்த ஆவியின் பிடியில் இந்த குழந்தையை விடுவித்து விட்டார். இவங்க மனம் திரும்பின உடனே அற்புதம் நடக்கிறது. இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால தான் நம்முடைய பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பும்போது தேவன் அதில் தலையிட்டு அற்புதத்தை செய்வார். முடியும் ஆண்டவரால். அதனால் நீங்களும் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக முதல்ல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அப்புறம் ஜெப நேரத்தில் இந்த குழந்தைகள் மேலே நீங்கள் கூப்பிட்டு கை வைத்து, என் குழந்தைய நான் இயேசுவே உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு பயப்படுகிற பயத்தில் என் குழந்தை வளரணும், இந்த அடிமைத்தனத்தில் என் குழந்தைக்கு விடுதலை தாரும் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி ஜெபிக்கும்போது குழந்தைக்குள்ள இன்றையிலிருந்தே ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் காண்பீங்க. நிறைய பெற்றோருக்கு இதான பிரச்சனை. குழந்தை கூப்பிட்டு இப்போ பக்கத்தில் உட்கார வைங்க, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இப்போ ஜெபிக்க போகிறோம், நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், விசுவாசிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அப்போ பெரியவங்க மாத்திரம் இல்லை, சின்ன பிள்ளைகளே இன்றைக்கி சாத்தான் வசைப்படுத்தி அடிமையாக்கி விடுகிறான். நிறைய பெரியவங்களை சீரியலுக்கு அடிமை, மணிக்கணக்காக டிவி முன்னால் உட்காந்து பார்த்து குடும்ப பொறுப்புகளை மறந்துட்டாங்க, கணவன் பிள்ளைகளை கவனிக்கிற உத்தரவாதத்தை மறந்துட்டாங்க. அதில் கை வச்ச கோபம் வரும், கணவர் மேலே கோபம், பிள்ளைகள் மேலே கோபம். ஏன்? நீங்கள் அதுக்கு அடிமை ஆயிட்டீங்க. சாத்தான் உங்களை அடிமையாக்கிட்டான். யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ். சாத்தான் உங்களை அப்படியே பாண்டேஜுக்குள்ளே வச்சுட்டான். இப்போ உங்களுடைய சமாதானம் பாதிக்கும், குடும்ப சமாதானம் பாதிக்கும், கணவர் பிள்ளைகளுக்கு வருத்தம் உண்டாகும். அப்புறம் உங்களை குறித்து உங்களுக்கே எரிச்சல் வரும், கோபம் வரும். அந்த மாதிரி நிலைமையில் கொண்டு வருவான். இதான் பிசாசனுடைய தந்திரங்கள். உங்களுக்கு கூட ஒரு விடுதலை தேவை. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இந்த துறைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போகணும், என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கி ஒரு விடுதலை நாள். சரியா? சரி, இப்போது ஒரு 5 நிமிடம் நான் ஜெபிக்க போகிறோம். நல்ல சாட்சிகளை நீங்கள் கேட்டீங்க, பார்த்தீங்க தானே? வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும், இயேசுவே இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். உடைய குழந்தைகளை பக்கத்தில் கூப்பிட்டு குழந்தைகள் மேலே கை வைங்க. இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, என் குழந்தைய நான் தப்பாக கைட் பண்ணிட்டேன், சுயநலத்துக்காக என்னை மன்னித்து என் குழந்தைக்கு விடுதலை கொடுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இப்போ என் குழந்தையினுடைய சுபாவம் மாறணும், அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை வேணும், இனி செல்ஃபோன் விருப்பமே என் குழந்தைக்கு வரக்கூடாது. கை வைத்து ஜெபிக்கணும். சரியா? ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் யாராவது வியாதி படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள் ஜெபிச்சா கூட ஆண்டவர் அற்புதம் செய்வார். குட்டி பிள்ளைகள், உங்கள் ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. நீங்கள் கை வைத்து ஜெபிங்க, உங்கள் அம்மாவுக்கு சுகமாயிரும், பாட்டிக்கு சுகமாயிரும், தாத்தா நல்லாயிருவாங்க, உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த விசுவாசத்தோட இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? இப்போ வியாதி உள்ளவங்க கை வைத்து கொள்ளுங்க. உடம்பில் பாவத்திலேருந்து விடுதலை வேணும். இந்த மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், இது மாதிரி அடிமைத்தனம்னா நெஞ்சு பகுதியில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு அதிலேருந்து விடுதலை கொடுங்க, என் பாவத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்கல்ல, என்னை மன்னிச்சு விடுதலை கொடுங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். அவ்வளோதான். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா உடனே அற்புதம்தான். அப்போ அப்படியே கை வைத்து கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளணும். எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு கண்களை மூடிக்கொள்ளணும். நீங்கள் கண்ணை திறந்திருந்தால் ஒரு மனம் உண்டாகாது. இருதயம் சிதறி கொண்டிருந்தால் அற்புதம் பெற முடியாது. ஒரே இருதயத்தோட கவனமாக ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். அதனால் கண்களை மூடி, இயேசுவை தொடும், இப்போ எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கம் இன்றைக்கோடு என்னை விட்டு விலகிறணும்,
இந்த புகை பிடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சீரியலுக்கு அடிமைத்தனம், எல்லா அடிமைத்தனமும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகணும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு விடுதலை வேணும். ஜெபம்னுங்க. குழந்தைகள் மேலே கை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தையினுடைய இருதயம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்தில் இந்த குழந்தை சுகம் விடுதலை அடையட்டும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் குழந்தைக்கு நானே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கு நான் செபிக்கிறேன், குழந்தைக்கு விடுதலை வரட்டும். இனி செல்போன் சிந்தனையே வரக்கூடாது. பூரண விடுதலை இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு உண்டாகட்டும். இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இப்போ வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய விடுதலை அளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை அநேகர் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை அளிக்கிற வல்லமை பாவ கட்டுகளை அறுத்து விடுதலை தருகிறது. சிறு குழந்தைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் உண்டாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இன்று கூட இந்த பாவங்களின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரை பூரண விடுதலை கொடுத்த ஆசீர்வதியும். ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆண்டவரை மன்னித்து எனக்கு விடுதலை தாருன்னு கேளுங்க. மன்னித்து எனக்கு சுகம் தாருன்னு கேளுங்க. சுகத்துக்காக ஜெபிங்க. இயேசுவே, என்னை தொடுங்க, சுகம் கொடுங்க, இந்த வியாதி என்னை விட்டு விலகும்படி செய்யுங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அநேகர் உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. ஆர்த்தரைட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரே, நான் அப்படி கஷ்டப்படுகிறேன்னு எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. ஆமாம், ஜாயிண்டாக எலும்புகளில் வலி, அதனால் பலவீனப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. கோகிலா என்கிற ஒரு மகள், உங்களுடைய பெயர் கோகிலா என்பது, நீங்கள் மெலிந்த சரீரத்தோடு காணப்படுகிறீங்க. உங்களுடைய எலும்புகளில் ஜாயிண்டாக வலி, எலும்பி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்கையில் எழுப்பி உட்கார்ந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறீங்க. இயேசுடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ள இறங்குகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நோய், அந்த ஜாயிண்டுகளில் உண்டாகிற வலிகள், ஆர்த்தரைட்டிஸ் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளில் சுகம் உண்டாகிறது. விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. கோகிலா, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. செல்வமணி என்கிற சகோதரர், உங்களுடைய குடல் பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கிறது, குடல் அழுகி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய பாவத்தினால் வந்த ஒரு விளைவு. குடல் அழுகி இருக்கிறதுனால வாய் வழியாக துர்நாற்றம் வருகிறது. நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிடவே முடியாத அளவுக்கு வேதனைப்படுகிறீர்கள். இப்போ மன வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. எனக்கும் மன்னிப்பு உண்டா, சுகமுண்டா என்று இயேசு உங்களை மன்னித்து குணமாக்க வாக்கு கொடுக்கிறார். என்றால் உங்களுக்காக சிலுவை சுமந்தார். உடைய வயிற்று பகுதியில் கை வைங்க. மிஸ்டர் செல்வமணி, இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, ஒரு விசை எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுங்க, அழுகி போன என் குடல் பகுதியை குணமாக்குங்க. ஜெபிங்க. உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். இப்போ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் குடல் பகுதியை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு குணமாக்கி இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ரஞ்சித் சிங் என்கிற ஒரு சகோதரர், நீங்கள் நடுத்தர வயதுள்ளவராய் காணப்படுகிறீங்க. உங்களுடைய ஒரு காது பாதிக்கப்பட்டு காதுக்குள்ள புண் உண்டானதுனால ரொம்ப பாதிப்பு. காது சரியாக கேட்பதில்லை. காதுக்குள்ள ஒரு வலியும் ஒரு வேதனை காணப்படுகிறது. அது நிமித்தம் மன உளைச்சலும் காணப்படுகிறது. இப்போ இவங்க காதில் கை வைத்து, இயேசுவே என்னை தொட்டு குணமாக்குங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் ரஞ்சித் சிங் சொல்லுங்க, வாய் திறந்து, இயேசுவே விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை மன்னித்து என்னை குணமாக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய காதுக்குள் காணப்படுகிற பிரச்சனை மறைகிறது. இயேசுடைய சுகமளிக்கிற வல்லமை தொடுகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. குழந்தைகள் மேலே கை வைங்க. பெற்றோர் யார் இருக்கிறீங்களோ, பெற்றோர், தாயோ தகப்பனோ தாத்தா பாட்டி பெரியவங்க இருந்தாலும் சரி,
குழந்தைகள் மேலே கை வைங்க. என் குழந்தை எந்த பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது. செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இனி இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. என் குழந்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். இயேசுவே, எங்கள் பாவத்தை மன்னித்த குழந்தைக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறாரு. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறாரு. இன்றிலிருந்து உங்களுடைய குழந்தைக்குள்ள மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வியாதியஸ்தருக்காக ஜெபித்த ஒவ்வொருவரும் அற்புதத்தை பார்க்குறீங்க. இப்போ சொல்லுங்க, இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கி என்னதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் துதிக்க துதிக்க ஒரு விடுதலையை உணர்கிறீங்க. இயேசுவுக்கு நல்ல நன்றி சொல்லுங்க வாய் திறந்து. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் விடுதலை கொடுத்துட்டீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டால் அநேகர் இன்னைக்கு விசேஷமாய் தொடப்பட்டு அற்புதமாய் நீங்கள் சுகமாக்கப்பட்டுட்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.